ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போக போற அகிலா. எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உனக்கு இல்லையாடி? உள்ள அடிக்கிற ஹார்ட் பீட் உங்களுக்கெல்லாம் கேட்ட கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பயமாவா இருக்கு? பயம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காவும் இருக்கு. ஸ்கூல்ல ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த கிளாஸுக்கு போனாலும் கூட அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே கிளாஸ்லயும் வருவாங்க. ஒருத்தர் 2 பேர் மாறுவாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா எப்படியும் நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா காலேஜ் அப்படி இல்லல்ல, எல்லாரும் புதுசு, எல்லாமே புதுசா இருக்கும். எப்படி அடாப்ட் ஆக போறேன்னு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. இதெல்லாம் டென்ஷனா இருக்கு. நேத்து சம்பந்தி அம்மா போன் பண்ணி கூப்பிடும்போது டென்ஷனா இல்லையா? யார்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க போயிருக்க? காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னு மலர்கிட்ட சொல்லதாமா போனேன். அவங்க கால் பண்ணி ஒரு மாதிரி படபடன்னு பேசினதும் என்னமோ ஏதோன்னு ஓடிட்டேன். அவங்களுக்கு இது தேவையில்லாத வேலைதான். அகிலாவை கூப்பிட்டு பேச அவங்க யாரு? தகப்பன் இல்லாத குடும்பமா போச்சே. இந்த மனுஷன் மட்டும் இருந்திருந்தாருனா இப்படி எல்லாம் பேசுவாங்களா? அவங்க பேச பேச எனக்கு அப்படியே அழுகதாமா வந்துச்சு. திரும்ப எதுவும் பேச கூட வரல. நல்ல வேலை அக்கா வந்தா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குடுத்தா பாரு. என் மனசுல இருந்த பாரமே அப்படியே குறைஞ்சு போச்சு. நீ இங்க மட்டும் நல்லா பேசு. நீ அவங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கணும். மகா அக்காவும் என்ன அப்படிதாண்டி சொல்லி திட்டினாங்க. ஆனா நேத்து மகா அக்காக்கு வந்த கோவம் மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த வீட்லயே எல்லாரும் பயந்துட்டாங்க. கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சும்மா ஃபயர் மாதிரி இருந்துச்சு. அவ நமக்காக தான் மாமியாரே எதிர்த்து நிக்கிறா, கேள்வி கேக்குறா. அவளையும் நம்மளையும் யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு நாம நடந்துக்கணும். அதுதான் முக்கியம் அகிலா. கோகிலா, உனக்கும் தான் சொல்றேன். சரிம்மா.